Hello friends, welcome to தாளிப்பு ஓசை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொட்டேட்டோ garlic rings. கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. பார்க்கலாம் இது எப்படி பண்ணலாம்னு. இந்த பொட்டேட்டோ ரிங்ஸ் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4 பீஸ் எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ், அதாவது இந்த சைஸ்ல இருந்தது அப்படினா நீங்க 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க போதும். எனக்கு சின்னதா இருந்ததனால நான் வந்து 4 எடுத்துர்க்கேன். பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு பற்களை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அளவுக்கு சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணிவிடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தது அப்படின்னா, ரெடிமேட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட இல்லாததுனால 2 மிளகாயை எடுத்து நல்லா இடிக்கல்ல நுணுக்கி வச்சுருக்கேன். ரவா வந்து ஒரு 80 கிராம் எடுத்து அதை மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம கடையிலே வாங்கக்கூடிய ரவா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதை மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒரு பல்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். அது வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச இந்த பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்கலாம். வாட்டர் வந்து ஒரு 150 ml ஆட் பண்ணுறேன். இந்த வாட்டரில் நான் ரவையை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. ரவையை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சிருங்க. இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்குல சின்ன சின்ன இது கூட தெரியக்கூடாது, நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக. இதை நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் ஆறி இருக்குது. இதில் வந்து நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை திரட்டியாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பெரிய பால் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இதை மாவில் டஸ்ட் பண்ணி கூட தேய்ச்சிக்கலாம். நீங்கள் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மைதா மாவில் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நம்ம மெல்லிசாலாம் நம்ம தேய்க்க முடியாது. ஓரளவு இந்த அளவுக்கு திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லை அப்படின்னா குக்கீஸ் கட்டுற உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இதை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம். நல்ல நிதானமான தீலையே வந்து வேக விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். இல்லை அதே போல் அச்சுலையோ இல்லை உங்களுக்கு கட்டையிலையோ ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப மாவு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நல்லா இது போல் பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம், ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் விட வேண்டாம், கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் போடும்போது ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா தான் ரோஸ்ட் ஆகும். இல்லைனா சவுக்குன்னு இருக்கும், பார்த்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கும், அதாவது சாஃப்டாக இருக்கும். நம்மளுடைய பொட்டேட்டோ கார்லிக் ரிங்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் இதை கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப சிப்ஸ் அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. கண்டிப்பாக உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching.